லேட்? சாரி சாரி சாரி. வந்ததே லேட். என்ன கதை அடிச்சிட்டு இருக்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. ஹாய் ஹாய். ரொம்ப லேட் ஆயிடுச்சா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி கும்பல்ல கோவந்த போடுறது? அவளை பாரு. ரெடிப்பா, லைட்ஸ் ஆன் பண்ண சொல்லுங்க. ரெடி ரெடி ரெடி. டேக் போலாமா? என்னப்பா? ரெடி சார். ரெடி ஸ்டார்ட். ரன்னிங் ஆக்ஷன். சாதாரண சோப்பினை உபயோகிக்கும் போது உங்கள் ஆடைகள் மஞ்சள் நிறத்தில் காட்சி அளிக்கின்றன. ஆனால் பொன்முத்து சோப்பினை உபயோகிக்கும் போது ஆக்ஷன். இப்ப தெரியுதா இந்த கட்டியை நான் ஏன் வாங்கினேன்னு? இப்ப தெரியுதா இவளை நான் ஏன் திட்டுறேன்னு? கல்பனா, என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? மெயின் கேரக்டரே வந்தாச்சு, நீ சைட் பிட்டு தானே. டெய்லி இப்படி லேட்டா வந்தான்னு வச்சுக்க, பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிடும். போ போய் மேக்கப் பண்ணிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ, கல்பனா மேடம் எங்க இருக்காங்க? கல்பனா மேடம் எல்லாம் இல்ல, கல்பனா அவ்வளவுதான். நீங்க யாரு? நாங்க ஏர் வாய்ஸ் கம்பெனில இருந்து. அப்படியா? நான் அந்த கம்பெனி எம்டியோட பிஏ. நான் இந்த ஆட் பிலிமோட டைரக்டர் சார். நிறைய ஆட் பிலிம் எல்லாம் எடுத்திருக்கேன். குரங்குமார் குளியல் சோப்பு கூட நான் எடுத்ததுதான். உங்களுக்கு ஏதாவது ஆட் பிலிம் எடுக்கணுமா? கல்பனா மேடம் எங்க இருக்காங்க? ஏர் வாய்ஸ் கம்பெனி எம்டி சஞ்சய் ராமசாமி அனுப்புனாருன்னு சொல்லுங்க. அப்படியா? உள்ளதான் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். We are from Air Voice. எங்க எம்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச சொன்னாரு. டேய் தம்பி, கதவை திறந்துட்டு உள்ள போய் டீயை குடிச்சிட்டு வந்துரு. சரிங்க சார். சாரி சாரி. டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ. உங்க எம்டி ஆசைப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இஷ்டம் இருக்கணும்ல. லவ் மேட்டர், லவ் மேட்டர். அப்படியா? மேடம், நாங்க எங்க எம்டிக்காக தான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லது. இதுல யோசிக்க என்ன இருக்கு? ப்ளீஸ் போங்க. ஐயா, வராங்க வராங்க. மேடம், உங்க எம்டி கிட்ட போய் கல்பனாக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே. இது எங்க கம்பெனி கார்டு, எதுக்கும் வச்சுக்கோங்க. ஓகே. Thank you. ஓ சாரி சார், சாரி. மேடம் ஒரு நிமிஷம். மேடமா? உங்க பர்சனல் விஷயத்துல தலையறதுக்கு ஐ எம் சாரி. உள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். பாய், மேடத்துக்கு சேர் போடு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் மேடம். ஏர் வாய்ஸ் கம்பெனி ஓனர் திரு சஞ்சய் ராமசாமி உங்களை எங்கேயோ பார்த்திருக்காரு. அவர் லவ் பண்றதா சொல்லி ஆளை அனுப்பி இருக்காரு. அந்த லவ் ஏத்துக்க பிடிக்காம பிடிவாதமா இருக்கீங்க. ஆமை கரெக்ட் மேடம்? ஆமா தானே? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஏன் மேடம் வேணான்னு சொல்றீங்க? சார், இன்னைக்கு ஏர் வாய்ஸ் ஓனர் வருவான், நாளைக்கு பில் கேட்ஸ் வந்தேன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. நமக்கு இஷ்டம் இருக்கணும்ல. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு மேடம். நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னா நம்ம கம்பெனியோட ரேஞ்சே இங்கே போகும்ல. கல்பனா, உன் நல்ல மனசுக்கு தாண்டி கடவுள் நல்ல சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஓகே சொல்லுடி. ஓகே சொல்லுடி. ஓகே இருங்க. மேடம், அந்த விசிட்டிங் கார்டு கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க கொடுங்க, நான் போட்டுறேன். அடிக்குது, இந்தாங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ. ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். மொட்டமாடி கல்பனாவா? ஏமா அந்த வீடே ஒண்ணுது இல்லையாம? 2 மாசமா வாடகையே தரலையா? வைமா போன. ஆபீஸே கிடுகிடுங்க. சொல்லு. உங்க எம்டி கிட்ட நான் ஓகே சொல்லியாச்சுன்னு சொல்லுங்க. பலபலான ஜொலிக்கிற 916 ஹால்மார்க் கல்யாண் ஜுவல்லர்ஸில் மட்டும். நேர்மைனா என்னமா? நேர்மைனா ஹமாம் சாப்பிட கண்ணா. இதுல நீங்க எதுக்கு சார் கொண்டு வரீங்க? இல்ல பரவாயில்ல விடுமா. ஆப்பிள் ஜூஸ் எனக்கு ஒத்துக்காது சார்.
அது தெரியாம கொண்டு வந்துட்டீங்களே. இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, அடுத்த தடவை. கல்பனா, கோஆர்டினேட்டர் குமார்னு ஒருத்தன், அவன் இங்க வருவான். உங்களுக்கும் சஞ்சய் ராமசாமிக்கு இருக்கிற லவ் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா மிரண்டே போயிருவான். அவன் மூலமா 2-3 ஆட் பிலிம்ஸ் எல்லாம் கிடைக்கும். எவ்வளவு நாள் தான் இந்த குரங்குமார் குளியல் சோப்பையே பார்த்துட்டு இருக்கிறது? கொஞ்சம் நேஷனல் கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சா உங்க இமேஜ்ல அப்படியே போயிருவேன். கவலை விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். கல்பனாவை நம்பினோர் கைவிடப்படார். தேங்க்யூ so much. இப்போமா சார், நான் குங்குமம் பத்திரிகையில இருந்து வரேன். மாடலிங் பண்ற பொண்ணுங்க லைஃப் பத்தி ஒரு ஆர்டிகல் பண்றோம். உங்க மாடல்ஸ் கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுங்க. கேன் யூ ஹெல்ப் மீ? அந்த மேக்கப் ரூம்ல போய் பாருங்க. தேங்க் யூ. ஓகே. ஹலோ மேம். வாங்க சார், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. டைரக்டர் சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு. அப்படியா? டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏர்போர்ட் வேற போகணும். சஞ்சய் பாம்பே போறான். யாரு சஞ்சய்? சஞ்சய் ராமசாமி, ஏர்வாய்ஸ் மொபைல் போன் கம்பெனி முதலாளி. என் லவர். அவரு உங்க லவரா? ஆமா சார். முத பாம்பே ஏர்போர்ட்ல தான் அவனை பார்த்தேன். இனி பார்த்துட்டு இருந்தா. ஃளைட்ல பார்த்தா எனக்கு பக்கத்து சீட்டு. அவனா வந்து பேசினா. அப்பதான் அவன் சஞ்சய் ராமசாமின்னு எனக்கே தெரியும். மேடம், இத நான் எழுதிக்கலாமா? தாராளமா எழுதிக்கலாம். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவான். நான் கண்டிக்கவே மாட்டேன். கல்யாணம் பண்ணா கல்பனாவை தான் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நின்னா. நான் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். கடைசியில போனா போதும்னு ஒத்துக்கிட்டேன். இந்த வாரம் பிரபல தொழிலதிபருடன் காதலா, விளம்பர நடிகை மனம் திறந்த பேட்டி. அடேங்கப்பா, இவரா அந்த விஐபி? ஆச்சரியத்தில் கல்பனா. அத்துடன் 5 ரூபாய் மதிப்புள்ள ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இலவசம். கல்பனாங்கிறது நான் தான். என்ன விஷயம்? குங்குமத்துல நியூஸ் பார்த்தேன். குங்குமம் மேட்ரா? காலையில இருந்து எத்தனை பேரு, ஏகப்பட்ட போன் கால்ஸ், எஸ்எம்எஸ், புக்கேஸ், ஆட்டோகிராஃப்ஸ், போட்டோகிராஃப்ஸ். இதுக்கு தான் இத்தனை நாளும் வெளியே சொல்லாம இருந்தேன். தொந்தரவு பண்றாங்கப்பா. ஆக்சுவலி முத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். என்னைய பார்த்துட்டு இருந்தா. ஃளைட்ல பார்த்தா எனக்கு பக்கத்து சீட்டு. அவன் தான் சஞ்சய் ராமசாமின்னு அப்ப எனக்கு தெரியாது. ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா. அப்புறம் ஐ லவ் யூன்டா. நான் முடியவே முடியாதுன்ட்டேன். ஆள் மேல ஆள் அனுப்புறா, ஒத்த கால்ல நிக்கிறான். சரி ஓகேன்ட்டா. புக்ல நியூஸ் வந்துடுச்சா? தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேர் ரெக்கமெண்டேஷனுக்காக வராங்க. ஆமா, நீ இந்த ஆட்ல நடிக்கத்தானே வந்திருக்க? இந்த ஆட்ல நடிக்கத்தானே நீ கோட் போட்டு வந்திருக்க? உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? லுக், கோட் மாட்டிட்டு வந்தா குவாலியர் ஷூட்டிங்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுப்பா. அண்ணி அப்பளம், அனல் சேமியான்னு எது வந்தாலும் நடிக்கணும். ஓகேயா? பட் ஒன் திங், டேலண்ட் இருந்தாதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதான் கரண்டி. எங்க சொல்லு. ரூபினிங்கிறது சமையல்காரி பேர் இல்லைங்க, சமையல் என்ன பேர்? சொல்லு. இன்னொரு நாள் சொல்றேன். சரி விடு, நீ கூச்சப்படுற. உன் நம்பர் கொடுத்துட்டு போ. சான்ஸ் வந்தா நானே உன்னை கூப்பிடுறேன். 9850055555. ஏன் வாய்ஸ் செல் வச்சிருக்கியா? அத போய் ஏன்பா வாங்கின? சிக்னலே கிடைக்கலையா? டப்பா செல்லு. ஆண்டனாவை கொஞ்சம் திருப்பி விடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். எங்க கம்பெனி தான் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கணும்ல. ஹாய் அனிதா, 1 செகண்ட். உன் பேர் என்ன சொன்ன? மனோகரா. ஓகே மனோகர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சான்ஸ் வந்து கூப்பிடுறேன். ஓகே பை. ஹலோ. ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். எப்படி இருக்கேன்? கல்பனா? எந்த கல்பனா? கல்பனா, சஞ்சய் ராமசாமி லவர். நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான்
தான் இருக்கேன். உனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? பண்ணலாமே. அந்த ஆட்ல நீங்களும் நடிக்கிறீங்களா? அது ஆம்பளைங்க போடுற ஜட்டி. அதான் உன்னை கூப்பிட்டேன். உடனே வந்துடு. நான் இப்ப சாலிகிராமத்துல இருக்கேன். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம். பார்க். எஸ் சார். சொல்லுங்க. செகண்ட் காவேரி ஸ்ட்ரீட், தண்டமாரி அம்மன் கோவில் ஆப்போசிட். செகண்ட் காவேரி ஸ்ட்ரீட், தண்டு மாரியம்மன் கோவில் ஆப்போசிட். ஆரஞ்ச் சார். தண்டு மாரியம்மன் கோவில் ஆப்போசிட் தானங்க? தண்டு மாரியம்மன் கோயில் ஆப்போசிட். யா. சீக்கிரம் வந்துடு. ஆட்டோல போனதான் கௌரவமா இருக்கும். நீ ஆட்டோல வந்துடு. ஆட்டோக்கு காசு வச்சிருக்கேன்ல? வச்சிருக்கேங்க. சென்னையில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? இவர் அமெரிக்கால தான் வந்து. ஏய் பரமாக்கு பாத்து ஓட்டிட்டு போடா. சாரி. நீ என்னத்துக்கு சார் சாரி சொல்லினே? அவளுங்க நடு ரோட்ல நடந்து போய் நிற்பானுங்க. நம்ம என்ன பிளாட்பாரத்துல ஆட்டோ ஓட்டு போறது? ஸ்டாப் பண்ணி. ஸ்டாப். பார்த்து போட்டு கொடுங்க சார். இந்தாங்க. என்ன பேக் பாத்துட்டு வர? நம்ம மேனேஜர் குமார் நியூ மாடல் கேட்டாரு. எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது. அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, என்ன விளம்பரம் சொன்னீங்க? சுடர்மணி ஜட்டிகள். டாய், இந்த ஆட் மட்டும் உனக்கு கிடைச்சது செம்ம லக்கு. நடிச்சு பாரு, பவுட் ரோட்ல வினாயில் ஹோர்டிங். நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 30-60 சைஸ். சான்ஸே இல்ல. நீ என்ன ஃபீல் பண்ணாத. நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. இந்த சட்டி விளம்பரம் இல்லாம வேற ஏதாவது இருக்கா? இருக்கே, இட்ஸ் கார்ட். இந்த சூரி படை சிறுகு விளம்பரம். ஐயோ, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஜட்டியே பெட்டர். ஓகே அக்கா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஜட்டி விளம்பரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு சொன்னீங்களேக்கா. ப்ளீஸ்க்கா. அதுக்கு வேற ஆள் செலக்ட் ஆயிடுச்சு. உனக்கு இட்ஸ் கார்ட் விளம்பரம் தரேன். அது எனக்கு நடிக்க வராதுக்கா. தலையில சொரியறல, அத தொடையில சொரி. ஓகே ஆயிடும். டீங்களாமே என்ன ஆமா விஷயம்? ஆமா வா உட்காரு. ஒன்னால நம்ம கம்பெனி ஓஹோன்னு வரப்போகுது. என்ன சார் சொல்றீங்க? சாரிமா, உன் பர்மிஷன் இல்லாம ஒரு வேலை பண்ணிட்டேன். வர டிசம்பர் 31 நியூ இயர் ஈவ நம்ம கம்பெனி பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ண போகுது. ஓ வாவ். சீஃப் கெஸ்ட் யார் வர போறாங்க தெரியுமா? யார் சார்? உன்னுடைய லவ்வர், ஏர் வாய்ஸ் ஓனர் சஞ்சய் ராமசாமி. எப்படியாவது நீதாமா அவரை கூட்டிட்டு வரணும். உன்னை நம்பிதான் இன்விடேஷன்ல பேர் போட்டிருக்க பாரு. நிறைய ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் வராங்க. ப்ளீஸ்மா. யாரை கேட்டு சார் ஒரு சீஃப் கெஸ்ட் போட்டீங்க? ஐயோ, நீ அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா. இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நீதாமா எப்படியாவது அவரை கூட்டிட்டு வரணும். சார் எனக்கும் அவருக்கும் சண்டை சார். எப்படி சார் நான் அவரை கூட்டிட்டு வர முடியும்? ஐயோ, என்னமா குண்ட போடுற? நீ அவரை கூட்டி வந்தேன்னு வச்சுக்க, எல்லாரும் மிரண்டு போயிருவாங்க. இல்லன்னா என் பொழப்பு சிரிச்சு போயிரும். சார் எப்படி சார் ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி இன்விடேஷன்ல பேர் போட்டு என் கையில கொடுத்தா நான் என்ன இல்லமா, பண்ணுவேன்? நான் நினைச்சேன் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஏதோ டென்ஷன்ல தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுக்கமா. இல்ல சார், நீங்க செஞ்ச தப்புதான். 100% தப்புதான். தப்புதான். நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அதே இல்ல பிடிவாதமா சார், முடியாது பிடிச்சிட்டு சார், முடியாது. இருந்தா இல்லம்மா, நான் சொல்றத கேளு. சான்ஸே இல்ல. நாங்க யாரும் அவனை பார்த்தது கூட இல்லம்மா. எல்லாரும் ஆசைப்படுறாங்க, கூட்டிட்டு வந்துருமா. என்ன சொன்னீங்க? பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். பார்த்தது இல்லையா? ஓகே சார், கூட்டிட்டு வரேன். கல்பனாவை நம்பினோர் கைவிடப்படார். தேங்க்யூ. Hello, I am Sanjay Ramasamy. நாளைக்கு நைட் பார்ட்டியில நீதான் சஞ்சய் ராமசாமி. நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஒரு பய சந்தேகப்படக்கூடாது. சரிக்கா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கா. அவங்கிட்ட நீ சஞ்சய் மாதிரி நடி. அவ மட்டும் நம்பிட்டா நீ பாஸ். ஓகே? யூ ரெடி? ஹாய். சஞ்சய் வந்திருக்காரு. உள்ள வா. மனோகர், இங்க மீட் மிஸ்டர் சஞ்சய். Hi, I'm Sanjay. என்ன? சஞ்சய் ராமசாமி. யாரு? இவரு யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா?
இன்ட்ரோ듀ஸ் பண்ணா அவ கையை நீட்டினதுக்கு அப்புறம் தான் நீ கையை நீட்டணும். ஏன் சொன்னா கையை நீட்டிட்டு இருந்தா அதான் கண்டுபிடிச்சிட்டான். மனோகர், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன? நான் சஞ்சய் ராமசாமியை லவ் பண்ணலப்பா. என்ன? அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களா சேர்ந்து நான் அவனை லவ் பண்ணதா சொன்னாங்களா? மரியாதை கிடைக்குதுன்னு நானும் ஆமான்ட்டேன். அப்படியா? 31st நைட் பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுக்கு நான் சஞ்சய் கூட்டிட்டு வரணுமா? அதான் இவ்வளவு ரெடி பண்ண. ஆனா நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்போ நான் என்ன பண்றது? ஏய் ரிலாக்ஸ், நான் உனக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன். ஓகே மிஸ்டர் சஞ்சய், இங்கிலீஷ் பேசுவீங்களா? அது ஸ்டைலா பேசினாலே ரிச் லுக் தானா வந்துரும். நிறுத்து. நீ வர வரைக்கும் நல்லா தான் நடிச்சிட்டு இருந்த, ஒன்னாலதான் சொதப்புது. இங்க வாங்க. பிடிச்சலாம் அவருங்க. சஞ்சய், நடக்கும்போது நேரா பார்க்கணும், பாடி ஸ்டிஃபா இருக்கணும், கான்ஃபிடண்டா கை கொடுங்க. அந்த கோட்டு கழட்டு. கோட்டு கழட்டுடா. வேண்டாம்க்கா. உனக்கு பாக்ஸ் டெலிவரி இருந்தா லாய்க்கு கோட்டு கழட்டு கொடு. கல்பனா, என்னடி கண்ணாடி போட்டது லுக். நீ சஞ்சய் நடி. ப்ளீஸ் சரின்னு சொல்லு. ஓகே. ஏமா சார் வந்துருவாருல்ல? இதோ வந்துடுவாரு சார். வரல உழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். அக்கா அக்கா ஓட்டு ரெடியா இருக்கு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி உள்ள வந்துருவோம்க்கா. நீங்க வேணா இப்ப பாருங்களேன். ஹாய், ஐ அம் சஞ்சய் ராமசாமி. இப்போ வேற ஹாய். ஓகே. ஹலோ. ஹாய் ஹாய் ஹாய். அட பாவி, யாரு கேட்டு இந்த கார்ல வந்தா? நான் இந்த கார் வாடகை கொடுக்க மாட்டேன். ஹாய். தேங்க் யூ. இது கொஞ்சம் பிடிங்க. ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நம்ம ஆரம்பிச்சிட்டானுங்க. Excuse me sir, I just kept waiting. One sec. Hello sir. One sec. Hi. Hi. Hi darling. Darling. Sorry sweetheart, I know I'm late. Hi. You're looking so cute. Hello. ஹலோ சார், நான் தான் கல்பனா மேடத்தோட டைரக்டர். Hi. Hello. உங்களை லவ் பண்ண சொல்லி மேடத்தை கம்பல் பண்ணதே நான் தான். ஏன் மேடம் என்ன பத்தி சொல்ல நீங்க? நிறைய சொல்லிருக்கேன். Excuse me, can I have your autograph please? Yeah, sure. எக்கனாமிக் டைம்ஸ்ல லாஸ்ட் வீக் உங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். யூ ஆர் ரியலி எக்ஸலென்ட். Thank you. சரி எல்லாரும் சாப்பிட போங்க. சாரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. போங்க போங்க. சார் வாங்க. என்னால நம்பவே முடியல சார். ஏன் நம்ப முடியல? பின்ன இவ்வளவு பெரிய ஆளு நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கிறத எப்படி நம்ப சொல்றீங்க? வாங்க, ஆட் கம்பெனிக்காரங்க எல்லாம் பார்த்தா மிரண்டே போயிருவாங்க. ரைட் ரைட். வெயிட்டா. பெப்சி கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில்லுன்னு ஒன்று கிடைக்குமா? போதும் போதும். இட்ஸ் ஓகே. ஓவரா பண்றாங்கக்கா. சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ. யா. நான் கண்ணகி மாதர் சங்கத்தோட தலைவி. ஓகே. எங்க சங்கத்துக்கு நாங்க இப்ப ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? இப்ப ஒரு பணம் எதுவும் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நாங்க செக் கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். செக்கா? செக் புக் யாராவது கையில வச்சிருப்பாங்களா? ஏன் இப்படி ஓவர் பண்ற? யார் செக் புக் இல்ல எடுத்துட்டு வர சொன்னா? ஓட்டிக்கு போற. 3 lakhs. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. தேங்க் யூ சார். My best wishes. ஹாய். எனக்கு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய், கார் வாங்கிட்டியா? எஸ். சொல்லவே இல்ல. சஸ்பென்ஸ். வாவ். என்ன, நான் சொன்ன மாதிரியே 3 அம்பாசிடர்ல முதல் காரை வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? கலக்கற. நீ குடுறா.
மேரேஜ்க்காக நிறைய நகை சேர்த்து வச்சிருந்தேன். நீதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எதுக்கு அவ்வளோ? அதான் கிவ்ல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டேன். நீ சாதாரண ஆளே இல்ல. வண்டி ரன்னிங் கண்டிஷனா? கிண்டலா? டா ஓட்டி பார். ரெடி? ஹேய். ஸ்மூத்தா போகுதுல? ஆ